தொழில்காரகன், ஆயுள்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த 2024 இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்கள் ராசியிலேருந்து ராசிநாதன் சனி பகவான் விலகினார். இதுவே ஒரு பெரிய மாற்றம். இந்த வருஷம் பிறக்கிறது ஒரு பெரிய ஜாக்பாட்டோடு உங்களுக்கு இந்த வருஷமானது பிறக்கிறது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது. அது மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக வாக்கு கொடுக்கணும். யாருக்கும் ராங்கோப் கொடுக்காதீங்க. இப்போ உதாரணமாக என்னை நம்பி அவருக்கு பணம் கொடுங்க, அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்கிறது, இந்த ஜாமீன் கழித்து போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட விமர்சனம் செய்யும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆட்கள் எப்படின்னா, நாம் ஒன்று சொல்லுவோம், அவங்க கன்வே பண்ணுறது வேறு விதமாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வார்த்தைகளை இது பண்ணும்போது வெறும் வாய்க்கு அவல் கிடச்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கணும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். 4ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. நிச்சயமாக வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாதவங்களாம் அந்த வருஷம் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. நிறைய நல்ல செய்திகள் வரும். கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வை ராசியில் விழுறது. பொதுவாக மகர ராசிக்கு 3-12 உடையவர். அவருடைய அதாவது நம்ம ஸ்தானாதிபதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்க்குறத விட குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்வை நமக்கு கோடி நன்மை. அப்போ 9ஆம் பார்வையை நம்ம ராசியை பார்க்குறாரு. நிச்சயமாக மகர ராசிக்கு ஒரு யோக பலன்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும். எந்த தடங்கல்கள் இருந்தாலுமே திருமண பாக்கியம் என்பது கண்டிப்பான முறையில் நடக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ தர்ம காரியங்கள், தர்ம சிந்தனை, இது எல்லாமே நமக்கு மேலோங்கும். ஒரு கோயில்கிட்ட கும்பாபிஷேகம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, அதற்கான நிறைய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த ஹெல்பிங் டெண்டன்சி மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க அடிப்படையான குணம்ங்கிறது ஹெல்ப் பண்ணுறது. ஆனால் ஏமாளியும் அவங்க தான். இந்த ரிஷபகன்யா மகரமே செஞ்சுட்டு கடைசியில் கெட்ட பேர், செஞ்சுட்டு கடைசியில் ஒரு அப்போது இந்த நிறைய பேருக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த வருஷம் உங்களை வச்சு வாழ்வாங்க, நிறைய பேரை வாழ வைப்பீங்க. அதெல்லாம் இந்த வருஷத்தில் நடக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பல வழிகளிலும் வருமானங்கள் வரும். உங்களுடைய தராதரம், வாழ்க்கையினுடைய தரம் என்பது இந்த வருஷத்தில் உயரும். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா புதிய உத்தியோக வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் யோகம். ரியல் எஸ்டேட்னால் வெறுமன வீடு மனை விற்கிறவங்க மட்டும் கிடையாது. ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த உபதொழில்கள், இப்போ உதாரணமாக சிமெண்ட் விற்கிறவங்க, சல்லி விற்கிறவங்க, கம்பி இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லாபங்கள் இந்த வருஷத்தில், நல்ல மாற்றங்கள் என்பது அமையும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அவங்க எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வீடு அமையிறது ரொம்ப லேட்டாகும். இந்த வருஷம் அமையும், கண்டிப்பாக அமையும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுங்க. சொந்த வீட்டுக்கு போவதற்கான ஒரு நேரம் கணிஞ்சாச்சு. டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். தைரியமாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல் துறையினரை பொறுத்தவரை கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம். பல வழிகளிலும் உங்களுக்கு ப்ரெஷர் வரலாம். அதே வேளையில் புதிய ஒப்பந்தங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தினசரி விநாயகர் அகவல் சொல்லி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் மெட்ரோ மெயில் சேனலுடன். நன்றி, வணக்கம்.